ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் 7. இன்றைக்கி நம்ம கோரப்பையோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருந்தோம், ஆலிவ் ஆயில் பெனிஃபிட்ஸ் பார்த்துருந்தோம், கோகோனட் ஆயில் பெனிஃபிட்ஸ் பார்த்துருந்தோம். அப்புறம் லேட்டராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாமக்கட்டியோட பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோரப்பையோட பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அது இப்போ உள்ள பாய் எப்படி வருதுங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்க்குலாம் நம்ம போவோம். பெரியவங்களுக்கு சிறியவங்க வரையும் எல்லாருக்குமே ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அது தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு எந்த அளவுக்கு படுக்க முக்கியங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதை நம்ம கோரப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படுறதை பற்றி பார்ப்போம். இது இப்போ வர கோரப்பை கர்ஸாக வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இது டபுள் லேயர் கோரப்பை. இது வந்து 2 லேயர் இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருந்து ஒரு கையில் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வருது. இப்போ குவாலிட்டி தான் வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா 42 x 70 இன்ச்சில் வருது. 2 பேர் படுத்துக்கலாம். கிரீன் டீ நேச்சுரல் மேட் வித் கேர். ஸோ இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ஷாப்பில் நான் வெளியே வாங்கினீங்க. என் ப்ராடக்ட் லென்த்து 70 இன்ச் இருக்குது. அண்ட் பிரெத் பார்த்தீங்கன்னா 42 இன்ச் இருக்குது. ஸோ 2 பேர் படுத்துக்கலாம் ஈஸியாக. அந்த கலர்ஸ் இப்போ நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் வராது, பாட்டம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபுல் கலராக வருது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான் செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. துணி கொடுக்கல. இங்கே 3 வருஷம் முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பாடியில் படப்போட கிடையாது. மேலே ஓரத்தில் தான் இருக்குது. ஸ்டிச்சிங் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3 லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓகே தான் எனக்கு. அண்ட் தென் உள்ள ஒரு ஸ்டிச்சிங்கும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அது பாடியில் படாது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. வெயிட்டு, குவாலிட்டி, சைஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வர பாயிலையும் குவாலிட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ தைரியமாக வாங்கலாம். இப்போ உள்ள பாயோட காஸ்ட் எவ்வளோங்கிறது தான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பாயோட பெனிஃபிட்ஸ்குள்ளே போவோம். தூக்கங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ படுத்துறங்கிற பிளாஸ்டிக் பை நன்மையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆரோக்கியமானதே கிடையாது. ஸோ கோரப்பைக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்போ பச்சை தாவரத்தில் அது ஒரு விதையில் விளையிற எந்த ஒரு பொருளும் நிறைய மகத்துவம் இருக்குது. மருத்துவ மகத்துவம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோரப்புல்லுங்கிறது ஒரு விதையில் விதையிறது. ஸோ இது நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து ஒரு விதையில் முளைக்கிற தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த மரங்கள் எல்லாமே இயற்கையாகவே குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்கள். ஸோ இது நம்ம உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த கோரப்பை ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக் பை ஹீட் அப்சர்வ் பண்ணாது. ஸோ நம்ம இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும்போது வந்து பாடியோட ப்ரெஷர், டெம்பரேச்சர் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது நிறைய டைப் இருக்குது. தென்னங்கீற்று, பனை ஓலை, தாழை மாடல், நாணல் மற்றும் கோரைப்புல் பாய், நிறைய பாய் வகைகள் இருக்குது. இதில் முதல்ல தென்னை, பனை ஓலை கொண்ட தயாரிக்கப்பட்ட வகையில் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்பு தான் நாணல் புற்கள் கொண்ட பாய், நீர்ப்பகுதியில் வளர்கிற கோரைப்புல் கொண்ட பாய்களும் தயாரிக்கப்படுறாங்க. இப்போ தயாரிக்கிறாங்க. அதில் கம்பளி, பெரம்பு, எச்சம், பேரிச்சம், மூங்கில், இலவம் போன்ற நிறைய பாய் வகைகள் தயாரிக்கிறாங்க. இப்போ எல்லாமே உடலுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையாகவே இந்த பாயில் படுத்துறதுனால வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிது. இதில் முதல் பிரச்சனை மூட்டு, முதுகு, தசை சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ஏன்னா ஃப்ளாட்டாக படுக்கிறோம். பெட்டு மாதிரி பெட்டு வந்து நம்ம ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். பாயில் ஸ்டெடியாக இருக்கும். புவியீர்ப்பு விசை வந்து நம்ம பாடியில் கரெக்டாக படுறதுனால மூட்டு, முதுகு, தசை பிரச்சனைகள் சரியாகுது. இங்கே முதல்ல ரத்த ஓட்டம் சீராகுது. உடல் நலத்துக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்குது. சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் சீராக இருக்கும்போது சோம்பேறித்தனம் இல்லாமல் நமக்கு ஒரு உற்சாகத்தை தரும். கர்ப்பிணி பெண்கள் இந்த பாயில் உறங்குறதுனால இடுப்பில் விரிஞ்சு கொடுத்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஆண்கள் இந்த பாயில் படுத்து உறங்குறதுனால அவங்களோட மார்புகள் விரிவடைஞ்சு கொடுக்குது. அவங்க நல்ல ஆரோக்கியத்தை பெறுறாங்க. அவங்களோட தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது இதோட இந்த பையோட நன்மைகளில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோரப்பையில் உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சி தரதில் நம்பர் 1 இருக்குது. அப்புறம் கம்பளி பாயல் குளிர்ஜலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரத்தன கம்பளமானது அப்பத்தன் கிருமியை கூட எடுத்துருன்னு சொல்கிறாங்க. ரத்தன கம்பளமானது அப்பத்தன் கிருமியை தடுத்துருன்னு சொல்கிறாங்க. கம்பளி பாய்கள் குளிர்க்கும் ரத்தன கம்பளம் அப்பத்தன் கிருமி எடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. உடலில் தாது சத்து, இரத்தக்குறைவை, இலவம் பஞ்சு படுக்கையில் படுத்துக்கலாம். அவங்க நல்ல இலவம் பஞ்சு மத்தையை வாங்கி யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து உடல் தாது சத்து மற்றும் இரத்தக்குறைவாக இருப்பவங்க இலவம் பஞ்சான படுக்கையில் படுக்கணும். ஈச்சம்பாய் வாத நோயை சரி பண்ணணும். தாளம்பாய் உடலோட பித்தத்தை போக்கக்கூடியது. பாய் படுத்து உறங்குறது வந்து யோகாசனத்துக்கு சமமான ஒன்று. இப்போ நிறைய நன்மைகளை தர்றது. அதோட தலையில் பாய் வைத்து படுக்கிறது மூலமாக நம்ம உடலில் உள்ள புவியீர்ப்பு விசை வந்து சீராக பரவுது. ஸோ புவியீர்ப்பு விசை உடம்புல சீராக பரவனால நம்ம நாடி நரம்புகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. இதனால் நம்ம உடல் வளர்ச்சி அதிகரிக்குது, ஞாபக சக்தி அதிகரிக்குது. இப்போ முதுகு தண்டு வந்து ஒரே மாதிரி ஸ்டடியாக இருக்கிறனால மூளைக்கு கனெக்ட் ஆகிறனால நமக்கு வந்து அந்த ஞாபக சக்தி அதிகரிக்குது. சின்ன குழந்தைங்க ரொம்ப முக்கியம். அது உடலுக்கு, மனதுக்கு, ஆரோக்கியத்தை நீண்ட நாள் சீரும் சிறப்பாக செய்கிறத இந்த கோரப்பை நல்லாவே செய்யுது. இதான் இந்த பாயோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட நாமக்கட்டி வீடியோவையும் பாருங்கள். அது பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன். நான் எல்லா வீடியோவையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பாட லிங்க்கும் இருக்குது. நல்லா பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக பாயில் படுத்து தூங்குங்க, தரையில் படுத்து தூங்குங்க. பெட் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை இளம் பஞ்சு பெட்டை பற்றி நல்லா பெட்டை வாங்கி கீழே ஆர்டர் செஞ்சு வாங்குங்க. செஞ்சு வச்சது வாங்காதீங்க.
நிறைய கடை நல்ல கடைகள் இருக்குது, இன்னும் வெளியே போய் செக் பண்ணி பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.